வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி யூனிட் 6 நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம யூனிட் 7லேருந்து போகிறோம். ஸோ யூனிட் 7 நம்ம பார்க்கலாம் ஆண்டர்ப்ரினரியல் டெவலப்மெண்ட். இது ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டருங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப கூலாக இதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரினர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சில இம்பார்ட்டண்ட்டான ஆண்டர்ப்ரினர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ், டாக்டிக்ஸ், அவங்களுக்கான குவாலிட்டிஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாமில் ஆப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸில் இதெல்லாம் நம்ம கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் ஸ்டில் இவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எங்கள் ட்ரேட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரினர்ஸ் நம்ம டெய்லி நம்ம கேள்விப்படுறோம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரினரியல் வெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஃபண்டிங் சோர்சஸ், இவங்கெல்லாம் நம்ம அடிக்கடி நியூஸில் கேட்டுகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இவங்களெல்லாம் நம்ம கேட்கும் போது ஸோ இவங்களுக்கான பேசிக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதெல்லாம் இந்த லெசனோட டேக்அவேஸாக உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ த வேர்ட் entrepreneur has been derived from the French language. ஸோ entrepreneurன்ற வேர்டே வந்து எங்கேருந்து வந்துடுச்சுன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்தது. இட் இஸ் ஒரிஜினலி meant to designate an organizer of a musical or other instruments. ஸோ முன்னாடி எப்படின்னா ஒரு மியூசிக் இவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவரை தான் entrepreneur அப்படின்னு சொன்னாங்க. பட் இவென்ச்சுவலி அது என்னாச்சு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்கள, ஒரு பிஸ்னஸ் ஐடியா உள்ளவங்கள, ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் உள்ளே போகிறவங்கள ஆண்டர்ப்ரனர் சொல்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ நோவா வெப்சர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டர்ப்ரனர் இஸ் ஒன் ஹூ அஸ்யூம்ஸ் அ ரிஸ்க் அண்ட் மேனேஜிங் அ பிஸ்னஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ சப்போஸ் நம்ம எல்லாருமே தினமும் ஒரு வேலைக்கு போகிறோம், நமக்காக ஒரு சம்பளம் வருது, கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் ஜாப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு தினமும் சம்பளம் வருதுன்னா வி ஆர் இன் அ செக்யூர்ட் ஜாப். கரெக்டுங்களா? வி ஆர் நாட் entrepreneurs, we are in a regular employment. correct? பட் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே சொந்தமாக பணம் போட்டுட்டு ஒரு 1 லட்சமோ 10 லட்சமோ 10,000மோ எவ்வளவோ போட்டுட்டு நீங்களே முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை தான் வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் போகிறீங்க, நீங்கள் அந்த பிஸ்னஸில் அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குமே தவிர அந்த பிஸ்னஸ் ஓடுமா ஓடாதா, அது எப்படி நமக்கு ஃபார்வர்டாக போகுது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம ரிஸ்க் டேக்கிங்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த ஒன் ஹூ அஸ்யூம்ஸ் அ ரிஸ்க் அண்ட் மேனேஜஸ் அ பிஸ்னஸ், அவங்கள தான் நம்ம ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது நோவா வெப்சரோட டெஃபினேஷன் அது. ஓகே, இது ஜோசப் ஏ ஷும்பீட்டரோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாரு, an entrepreneur is one who innovates by raising money, assembles inputs, chooses managers and sets the organization going with his ability to identify them and opportunities which otherwise are not available to fulfill such opportunities. ஸோ அதாவது என்னென்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான இன்புட்ஸ் எடுக்க போகிறாங்க, மேனேஜர்ஸ் எடுக்க போகிறாங்க. நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையும் டோட்டலாக அரேஞ்ச் பண்ணி அவங்களெல்லாம் கம்பைன் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த ஒரு பிஸ்னஸ் கொண்டு வர போகிறது அவங்க தான் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஓகேங்களா? உங்ககிட்ட லேண்ட் இருக்கணும் இல்லை அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வராங்க இல்லைங்களா? ஸோ முன்னாடி நம்ம நினச்சிருப்போமா நம்ம வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும், நம்ம அப்படியே நம்ம போக முடியும், நான் நினைக்கவே இல்லை. நம்ம எங்கேயோ இருப்போம், அந்த கார் எங்கேயோ இருக்கும், நம்மளை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, ஒரு இன்டர்நெட் மூலியமாக ஒரு ஃபோன் மூலியமாக நம்மளை கனெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் இனோவேஷன், இதெல்லாம் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஒரு இடத்துல ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த வேக்யூம் அவங்க உணர்ந்துட்டு இந்த விஷயம் நம்ம இது கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி அதுக்காக ஒரு ப்ரோட்டோகால் கொண்டு வந்து அதுக்கான ஒரு ஒர்க்கிங் டாக்குமெண்ட் மாதிரி கொண்டு வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலில் கொண்டு வந்து ஒரு ப்ரோட்டோடைப் கொண்டு வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸை மாடலாக மாற்றி அதை ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக கொண்டு வந்தால் அவங்க தான் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஓகேங்களா? ஒரு வேக்யூம் தெரிஞ்சுட்டு அதுக்கான ப்ராடக்டை கொண்டு வந்து மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணால் அவங்க தான் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ அவங்க தான் ஒரு பிஸ்னஸ் மேனை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனரை சுற்றி என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு சப்போஸ் நம்ம எல்லாருக்குமே ஐடியா வரும் இல்லைங்க, நம்ம நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைன்னா இந்த ஃபோன் சார்ஜ் போடும் போது அந்த 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே கையில் ஃபோன் கூட இல்லைன்னா அந்த டைமில் நமக்கு 1000 பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும். கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கலாம், நான் தொடங்க போகிறேன், அது தொடங்க போகிறேன். இப்போ யூடியூப் திறந்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்தே இது பண்ணலாம், வீட்டில் இருந்தே அது பண்ணலாம். ஸோ அப்படி நினைக்கும் போது நம்ம எல்லாரும்
எல்லாராலையுமே ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியுமா? சான்ஸே கிடையாது. கரெக்ட். ஸோ அதுக்கான ஒரு டிரைவ் இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும், அதுக்கான ஒரு ரியல் மோட்டிவ் இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி அந்த மோட்டிவ் மட்டும் இருந்தால் பத்தாது. கரெக்ட். எனக்கு இதுவாகணும், எனக்கு அம்பானி மாதிரி ஆகணும், எனக்கு டாட்டா மாதிரி ஆகணும், இல்லை எனக்கு எலான் மஸ்க் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு பேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. நமக்கு அதுக்கான ஒரு சாலிட் ஐடியா வேணும், ஒரு பிஸ்னஸ் மாடல் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது பண்ண முடியும். கரெக்ட். ஸோ நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, நம்மளை சுற்றி நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கரெக்ட். ஸோ யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஒரு ஒரு விஷயம் நம்ம தொடங்குற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அதை சுற்றி நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். அதை தான் நம்ம என்வாயன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ உங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்கன்னா உங்களை சுற்றி பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட் இருக்கணும், அதுக்கான எக்கனாமிக் என்வாயன்மெண்ட் இருக்கணும், சோஷியல் என்வாயன்மெண்ட் இருக்கணும், டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட் இருக்கணும், லீகல் என்வாயன்மெண்ட் இருக்கணும், கல்ச்சுரல் என்வாயன்மெண்ட். ஸோ இத்தனை என்வாயன்மெண்ட் இருக்கணும்னா இவங்கெல்லாம் இருக்கணும்னு இல்லை, இவங்கெல்லாம் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இத்தனை ஃபேக்டர்ஸ் உள்ளே அடக்கியது தான் ஒரு பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து கரெக்டாக வீட்டுக்குள்ளே வச்சு உங்களை மட்டுமே சார்ந்தது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் மட்டுமே வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே சேல் பண்ணுறீங்களா? கிடையாது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எதிர்க்க வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் சேல் பண்ணால் கூட தட் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ அங்கே என்ன இருக்குது, அங்கேயும் என்வாயன்மெண்ட் உள்ளே வருது. கரெக்டுங்களா? அந்த எதிர்க்க இருக்கவங்க 10 பேர்கிட்ட வாங்கலாம், அவங்க உங்ககிட்ட வாங்காமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள நீங்கள் ரீட்டைன் பண்ணணும்னா யூ காட் டு டேக் இன் டு அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு சாதா லெவலில் இருக்கும் போது ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள சுற்றி எக்கச்சக்கமான ப்ரெஷர், என்வாயன்மெண்டல் ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், டெக்னாலஜிக்கல் ப்ரெஷர், லீகல் ப்ரெஷர், இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் சார்ந்தது தான் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ பொலிட்டிக்கலில் பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட்டில் என்னென்னலாம் வரும், உங்களோட பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் இருக்குது அண்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். நமக்கு தெரியும் இல்லைங்களா, சில ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப வந்து ஒரு பொலிட்டிக்கலி அவங்கெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தியாக இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய வைலன்ஸ் இருக்க போகுது அண்ட் நிறையா வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்மளால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? முடியாது. அங்கே சர்வைவலே பிரச்சனை, இதில் பிஸ்னஸ் லாபம்லாம் நம்மளால் எப்படி பண்ண முடியும்? அங்கே கஷ்டம். ஸோ இஃப் யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சூஸ் பிட்வீன் லொக்கேஷன்ஸ், நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி வைலண்ட்டான ஒரு பிளேஸில் பண்ணுவீங்களா? சான்ஸே கிடையாது, பண்ண மாட்டேங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஒரு காம்னஸ் இருக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, எங்கே வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது. சில ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய இன்னோவேட்டிவ் எஃபர்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க, டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற ஒரு ஏரியாவில் தான் நீங்கள் போய் லான்ச் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கலி வைலண்ட்டான ஒரு ஏரியாவில் போய் லான்ச் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம பொலிட்டிக்கல் அட்மாஸ்ஃபியர்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் எக்கனாமிக் அட்மாஸ்ஃபியர்னா என்ன, உங்களோட எக்கனாமிக் பாலிசிஸ், அப்புறம் உங்களோட லேபர், ட்ரேடு, டேரிஃப்ஸ், இன்சென்டிவ்ஸ், சப்சிடிஸ். ஸோ ஒரு நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டில் இல்லாட்டி ஒரு ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் அங்கே பாலிசிஸ் இருக்குது, அவங்களோட லேபர் இஷ்யூஸ். இப்போ நம்ம பார்க்கணுன்னா இந்த ஏரியாவில் லேபர் எப்படி இருக்குது, இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம் நார்த் இந்தியன் லேபர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களாம் கம்பேரிட்டிவ்லி லோவர் ரேட்ஸை சார்ஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க ஊரில் அந்த ரேட்ஸ்க்கு கூட எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. கரெக்ட். அதனால தான் அவங்க அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் ஆகி வராங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் லேபரை இவங்க வந்து அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லேபர் என்ன இருக்குது, அந்த ஊரோட டேரிஃப்ஸ் எப்படி இருக்குது, அதோட ட்ரேட் லாஸ் எப்படி இருக்குது, இன்சென்டிவ்ஸ், சப்சிடிஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது தான் வந்து நம்ம எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சோஷியல் என்வாயன்மெண்ட், அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. சோஷியல்னால் உங்களோட கன்சியூமர், அதுக்கப்புறம் உங்கள் லேபர், ஸோ அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ் என்ன, ஒப்பீனியன்ஸ் என்ன, மோட்டிவ்ஸ் என்ன. ஸோ உங்களோட சோஷியல்னால் உங்களோட சொசைட்டி உங்களோட பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியணும். ஸோ எந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஒரு எடுக்கேட்டட் ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், ஒரு எடுக்கேட்டட் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி பிஸ்னஸஸ் நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ ஒரு வில்லேஜ் ஏரியாவில் போய் நான் வந்து ஆன்லைனில் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அங்கே யார்கிட்டையுமே வந்து ஒரு டச் ஃபோனே இருக்காது, எல்லாருக்கிட்டையும் அந்த கீபேட் ஃபோன் தான் இருக்கும். அவங்கக்கிட்ட போய் நான் ஆன்லைனில் இந்த ஆப் வச்சுருக்கேன் அந்த ஆப் வச்சுருக்கேன்னு சொன்னால் இட் வில் நாட் ஒர்க் அவுட். புரியுதுங்களா? ஸோ எந்த இடத்துல எந்த ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு போகணும், அது கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனரோட ஒரு திறமையே. என்கிட்ட இவ்வளோ அறிவு இருக்குப்பா, நான் இதை பண்ணுவேன், என்னால் இது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த ஆடியன்ஸ்க்கு உங்கள் பொருள் ரிசீவே ஆகலை
அந்த ஆடியன்ஸ்க்கு உங்களோட ஐடியாவே புரியல அப்படின்னா you have failed as an entrepreneur there, correct? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ராடக்ட் எந்த மார்க்கெட்டுக்கு சூட் ஆக போகுது நீங்கள் அங்கே தான் லான்ச் பண்ண போகிறீங்க. ஆர் அந்த ஏரியாவுக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன ப்ராடக்ட் தேவை அது பண்ணுறது இன்னொரு டைப் ஆஃப் ஆண்டர்ப்ரனர், கரெக்ட்? நீங்கள் வந்து நான் இதை பண்ணிட்டேன், இதை நான் எங்கே விற்கலான்னு ட்ரை பண்ணி விற்றேன்னா அவன் ஒரு மாதிரியான ஆண்டர்ப்ரனர். பட் நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இந்த மக்களுக்கு இதுதான் தேவை, இந்த தேவையை மற்ற யாருமே பூர்த்தி செய்ய மாட்டுறாங்க, அதை ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிப்பேன்னா he is another kind of an entrepreneur. இப்போ இதில் யார் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ், இவர் தான் இன்னோவேட்டிவ், கரெக்ட்? பிகாஸ் அவர் தான் தெரியுது இங்கே தான் இதான் தேவை, ஸோ அதை தான் நான் டேப் பண்ண போகிறேன், நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன், நான் அதுதான் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் என்டையர் ஆடியன்ஸ் தட் இஸ் தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் என்ன, அவங்களோட பையிங் பேட்டர்ன்ஸ் என்ன, அவங்களோட எக்கனாமிக் கேப்பபிலிட்டி என்ன, இதெல்லாமே உங்களுக்கு தெரியணும், அவங்களோட மோட்டிவ்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஏரியாவில் எல்லாருமே இந்த மார்க்கெட்டில் தான் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் தான் வாங்குறாங்க, ஸோ அங்கே அந்த ரேட்ஸ் தான் இவங்களுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. அங்கே கொண்டு போய் நீங்கள் ஒரு ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா people will not be convinced to go there. அவங்க தான் இங்கே வந்து 10 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்குறாங்களே, நீங்கள் என்ன தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டு நீங்கள் ஏசியெல்லாம் போட்டாலும் நீங்கள் உள்ளே விற்கிறது 50 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுக்குறீங்க. who will afford to do that? பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கான பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கிது. பட் இதுவே இன்னொரு நல்ல ஏரியா, பாஷான ஏரியா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டேப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே டேப் பண்ண போகிறீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எந்த ஏரியாவில் யாருக்கு இம்பார்ட்டண்ட்டோ என்ன தேவையோ அது அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்க பிலீவ்ஸ் என்ன, அவங்க எக்கனாமிக் கேப்பபிலிட்டி என்ன, அவங்க பையிங் பேட்டர்ன் என்ன, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் உங்கள் மார்க்கெட்டை நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட். டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட்டில் என்னென்னலாம் இன்க்ளூடட் இருக்குது, உங்களோட காம்படிஷன், உங்களோட ரிஸ்க், எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட்னா உங்களோட டெக்னாலஜி இப்போ எப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் 5G வந்துடுச்சு, இப்போ நம்ம வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்ட் ரியாலிட்டி, இதை பற்றியெல்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம எப்படி பிஸ்னஸில் இனோவேட்டிவாக கொண்டு வரலாம், நம்மளோட பிஸ்னஸ் எப்படி ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நம்மளோட பிஸ்னஸ் எப்படியெல்லாம் டைவர்சிஃபை பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் செக்டரில் நம்ம எதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னா எங்கே மாதிரி என்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எது உங்களுக்கு பெட்டர் சூட்டடோ, எது உங்களுக்கு பெஸ்ட் சூட்டடோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ என்ன கரண்ட், ஸோ இந்த மாதிரி இப்போ 5G டெக்னாலஜி பற்றிலாம் பேசும்போது யாராவது 2G எனேபிள்டு ஒரு டெக்னாலஜி பற்றி இப்போ லான்ச் பண்ணுவாங்களா? சான்ஸே கிடையாது. ஏன் முதல்ல அவங்க பண்ண போகிறாங்க? பண்ண மாட்டாங்க. You have to be updated with your environment. You have to be at par with your environment. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, என்வாயன்மெண்ட்டில் என்ன இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ இதை தான் நம்ம டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ லீகல்னா என்ன, அந்த ஏரியாவோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட என்வாயன்மெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே வந்து நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் நான் வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வரேன், அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த ஊரில் அது அலவுட் இல்லை, அந்த ஊரில் அதுக்கான ஒரு பெர்மிஷன் இல்லை, பெர்மிட் இல்லை, அப்படியெல்லாம் நம்ம அதை பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஒருத்துக்குமே இப்போ நீங்கள் ட்ரோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நான் பாட்டுட்டு இது கண்டுபிடிக்கிறேன், பறக்கிற கார் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ சம் ப்ரோட்டோகால்ஸ், கரெக்ட்? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் நீங்கள் ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பொருளை லான்ச் பண்ணணும்னு சொன்னாலே நம்ம வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன, இதெல்லாம் we have to consider. This is very very important. Okay, and cultural environment என்ன, அந்த கல்ச்சரோட அந்த ஏரியாவோட கல்ச்சர், ஓகே, அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களோட கோர் என்ன, அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், வேல்யூஸ். சில கம்யூனிட்டி சில பொருள் சாப்பிட மாட்டாங்க, அந்த கம்யூனிட்டியில் போய் நான் சாப்பிடாத அந்த பொருளை ரொம்ப கலர்ஃபுல்லாக விற்றேன்னா உங்களுக்கு அடிதடி தான் வரும். கரெக்டா? அப்படி நம்ம பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதுதான் நீங்கள் பண்ணணும். எந்த ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும் அது நமக்கு தான் தெரியணும். அந்த கல்ச்சர், இப்போ மெக்டானல்ட்ஸே எடுத்துக்கோங்களேன், மெக்டானல்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்க மெக்டானல்ட் பிரான்ச்சஸில் பீஃப் இருக்குது. அவங்க ஏன் இந்தியாவில் பீஃப் லான்ச் பண்ணல? பிகாஸ் தே வேல்யூ ஆர் கல்ச்சர். இது அவங்களோட இன்டர்வியூஸ்லேயே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அன் ஆண்டர்ப்ரனர் மேக்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஊரில் லான்ச் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹாவ் டு மெண்ட் தெம் செல்ஸ். அந்த ஊரோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன,
அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்க வேல்யூஸ் என்ன, இதை நீங்கள் மதிக்கணும். அதெல்லாம் நான் மதிக்க மாட்டேன், நான் சர்ற மாதிரியே பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா you cannot survive, you cannot sustain, you will face back pressure. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களோட என்வாயன்மெண்ட்டுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஏன் வந்து ஒரு சொசைட்டிக்கு தேவை? ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நமக்கு வந்து இப்போது நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரே இல்லை, ஓகே, நமக்கு வந்து ஒரு டிவியே இல்லை, அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம என்ன இருப்போம், நம்ம அதே மாதிரி பேக்வேர்டாகவே இருந்திருப்போம்ல. நம்ம யூஸ் பண்ணுற காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி இருக்கட்டும், எல்லாமே இட் வாஸ் ஆல் ஒன்ஸ் அண்ட் இனோவேஷன். கரெக்ட்? யாரோ ஒருத்தர் ஒரு நாள் இன்வென்ட் பண்ணதான். லைட்டாக இருக்கட்டும், ஃபேன், எலக்ட்ரிசிட்டி, எனி திங் ஆன் திஸ் எர்த், இது எல்லாமே வந்து இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் ஒன் சிங்கிள் ஐடியா. ஒரு ஐடியாலேருந்து உருவானது தான் இவங்க எல்லாருமே. ஸோ இருக்கும்போது இவங்களோட பேசிக் ரோல் என்ன, இவங்கெல்லாம் வந்ததுனால தான் தே தாட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அவங்க நினச்சாங்க எல்லாருமே மாட்டு வண்டியில் தான் போகிறாங்க, நம்மளும் அப்படியே நினச்சிட்டே இருந்தால் நம்ம அப்படியே போயிட்டே தானே இருக்க முடியும். இவங்க இன்ஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஏன் மாடு ஓடணும், அந்த மாடு ஓடுற அந்த சக்கரத்தை வச்சு நம்மளே ஓடலாமே, ஸோ நம்மளே பண்ண முடியுமே, இன்ஜின் கண்டுபிடிச்சாங்க, கார் கண்டுபிடிச்சாங்க, ஃப்ளைட்டு, இப்போ ராக்கெட்டெல்லாம் போகுது, ஸ்பேஸ் ஸ்டேஷன், சன்னுக்கு மூணுக்கெல்லாம் இப்போ நம்ம போயிட்டு வரோம் பிகாஸ் ஆஃப் ஆல் இனோவேஷன். கரெக்ட்? இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இனோவேட்டர்ஸ், கிரியேட்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து தேர் ஆல் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே வந்து இனோவேஷன். ஸோ அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்க, இது இங்கே இல்லை, நம்ம இது கொண்டு வரலாம், why not, they asked the question why not, why can't we, அது அவங்க கேட்டாங்க, and that is how they've all innovated. கரெக்ட்? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்ஆப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபோனாக இருக்கட்டும், எனி திங் ஃபார் தட் மேட்டருங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மில்லியன் ஆஃப் ஆப்ஸ் எல்லாமே இனோவேஷன் தான். ஓகே, இவங்க எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். இவங்க இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ஒரு சொஃபெஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் நம்மளால் வாழ முடியுது. ஸோ இவங்கெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதுக்காக தான் இம்பார்ட்டன்ட், ஃபார் இனோவேஷன், ஃபார் கிரியேட்டிவிட்டி, for risk and achievement. அவங்க எல்லாம் அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்கள சுற்றி எல்லாருமே கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன் நடக்காது, why not, அவங்க கேள்வி கேட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அச்சீவும் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். யூ காட் டு நோ திஸ். ஓகே, அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஆர்கனைசேஷனாக அவங்களால ஒரு கட்டி காக்க முடிஞ்சுது, ஒரு இவ்வளோ பெரிய பிஸ்னஸை தே ஆர் ஏபிள் டு ரூல் இட். ஓகேங்களா? சும்மா வந்து இனோவேஷன் மட்டுமே இருந்தால் அவங்களுக்கு அந்த திறமை இல்லை, அவங்களால ஒரு 4 பேரை ஹேண்டில் பண்ண முடியலன்னா தட் இஸ் நாட் அ குட் ஆண்டர்ப்ரனர். கரெக்டுங்களா? அவருக்கான ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். அவர் மனசில் நினைக்கிறத அவரால் அதை வேர்ட்ஸால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியணும், அவரால் அதை ஆக்ஷன்ஸால் ஒரு ப்ராடக்ட் மூலயமா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கான ரிசர்ச் இருக்கணும். ஸோ ரிசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பொருளை ஜஸ்ட் லைக் தான் தயாரிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு R&D இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓவர் கம்மிங் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். யாருமே மாறவே முடியாதுன்னு நினச்ச ஒரு இடத்துல வந்து டக்குன்னு இவங்க மாற்றி காட்டுவாங்க. கரெக்ட்? நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ இருக்க ஃபுட் டெலிவரி ஆப்ஸ், இப்போ டன்சோ மாதிரி ஆப்ஸ், இங்கே இருக்கிறது இப்போ கொரியர்லாம் வந்து இப்போ யாருமே பண்ணுறதே கிடையாது, எல்லாருமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. பிகாஸ் இது இன்ஸ்டண்ட்டாக போகுது இல்லைங்களா? கொரியர்னால் 1 day 2 days ஆகும், இவங்க இன்ஸ்டண்ட்டாக போய் டெலிவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது இதெல்லாம் வந்து இனோவேஷன், இதெல்லாம் டேப்பிங் தான். நீ என்ன நினச்ச, ஃபஸ்ட்டு வந்து கார் தான் போட்டுவேன்னு நினச்சேன், இப்போ பைக்கில் டாக்ஸி கொண்டு வராங்க, பைக்லேயே வந்து இப்போ வந்து ரேப்பிடோ பிங்க் மாதிரி கொண்டு வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ஊரில் கூட மினிஸ்டர் மேம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, why not, இவங்க வந்து ஏன் இவங்க மட்டும்தான், நம்ம இதுலேயும் கொண்டு வரலாம் இனோவேஷன், ஏன் இது மட்டும்தான், இதுலேயும் இனோவேஷன் கொண்டு வரலான்னு ஒன்றுத்துலேயுமே இவங்க இனோவேஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நிறைய செக்டர்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் ஓப்பன் அப். இப்படி ஓப்பன் அப் ஆகும்போது நமக்கு தான் நிறைய ஆஸ் கஸ்டமர்ஸ் we have a lot of options to choose from. இதை தான் we have saying that இதெல்லாம் தான் நம்மளோட ஒரு எக்கானமியோட growth நம்ம பார்க்குறோம். and this is eventually the catalyst of economic development. ஸோ இதனால தான் ஒரு எக்கானமி டெவலப் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ இருக்கும்போது வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் தயாரிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கிடையவே கிடையாது. அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம ஈஸியாக வந்து ஒரு இடத்துல வேலை கிடைச்சிச்சு, அப்படியே செட்டில் ஆகி அதுலேயே ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சிடலாம். இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹைக் கிடச்சி உங்களோட லைஃப் வந்து செட்டில்டாக இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் அ செக்யூர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். பட் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. பிஸ்னஸ் வந்து இட் இஸ் லாட் ஆஃப் ரிஸ்க். கரெக்டுங்களா? இப்போ ஒரு மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டில் எத்தனை ஏரியாஸ், எத்தனை கடை அது நொடுங்கி போயிட்டாங்க. இந்த கோவிட் டைமில் எத்தனை ஏரியாஸில், எத்தனை இந்த இந்தியாவே விடுங்க, எத்தனை வேர்ல்டில் இருக்க எத்தனை கண்ட்ரீஸில் எத்தனை சின்ன சின்ன ஆளுங்க
இதுவும் ஆகிட்டாங்க கரெக்ட்டுங்களா. ஸோ அப்படி ஆகும்போது அவங்க திருப்பி எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸுங்க. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜரியல் ஸ்கில்ஸ். அந்த லாக்டவுன் ப்ரெஷரில் அந்த எக்கனாமிக் க்ரன்ச்சில் நிறைய பேர் நொறுங்கி போயிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய பேர் முன்னே வந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃப்ளிப் சைடு ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் கரெக்ட்டுங்களா. நம்ம எல்லாம் அவங்க லக்ஸூரியஸான ஒரு ஸ்டைலிஷான ஒரு லைஃப் பார்ப்போம், அவங்களோட கலர்ஃபுல்லான லைஃப் பார்ப்போம். பட் அது பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்குது, அது நமக்கு தெரியணும். அண்ட் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுவும் நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மெயின் ஸ்டெப் என்ன, உங்களுக்கு ஒரு நியூ ஐடியா இருக்கணும். கரெக்ட். ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்னா அதுதான், அவங்களுக்கு வந்து சும்மா அவங்க பழசே அவங்க பண்ண போகிறது கிடையாது. தே ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் a நியூ ஐடியா. ஏன் இது பண்ணக்கூடாது, புதுசாக எல்லாமே பண்ணலாமே அப்படின்னு அவங்க நினைக்க போகிறாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அப் வித் அ நியூ ஐடியா. ஓகே. அண்ட் ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் ஆஃப் த ஐடியா. ஐடியா வந்தால் மட்டும் போதுமா, அதை அவங்க முதல் அசஸ் பண்ணணும். இந்த ஐடியா ஓடுமா ஓடாதா முதல்ல அவங்களுக்கு தெரியணும். அவங்க நினைக்கலாம், நான் வந்து இந்த மாதிரி இப்படி பண்ண போகிறேன், நான் இதை அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களே மைண்டில் என்ன வேணால் நினைக்கலாம். பட் அதை அவங்க கன்வெர்ட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை அவங்க வீட்டில் இருக்கவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. என்ன இதெல்லாம் ஒரு இதுவா, இதெல்லாம் எங்கன்னா நடக்குமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி ஓ வா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் ஐடியா. நீங்கள் அதை தான் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம் பண்ண போகிறீங்க 4 பேர்கிட்ட. ஓகே இது பண்ணலாமா இது வேண்டாமா அப்படின்னு நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நீங்கள் அதை பற்றி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் ஆஃப் த ஐடியா. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது டீட்டெயில் அனாலிசிஸ் ஆஃப் த ப்ராமிசிங் ஐடியா. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து எப்படி பண்ணணும், இது எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும், இது எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் மாடலாக எப்படி கொண்டு வர்றது, இது ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வந்து நம்ம எப்படி இந்த ஐடியாவை பிட்ச் பண்ணுறது. நமக்கு இன்வெஸ்டர்ஸ் வேணும் கரெக்டாக. நம்மக்கிட்ட ஐடியா தான் இருக்குது, பணம் இல்லை, நம்ம வீட்டில் கேட்டாலும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் கிட்ட போய் கேட்கலாம், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட போய் கேட்கலாம், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் கேட்கலாம். இல்லை கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி டான்ஸும் அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குது, அதில் நம்ம எதை அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் நிறைய இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து டேப் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி டேப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு செலக்ட் த மோஸ்ட் ப்ராமிசிங் ஐடியா. நீங்கள் எந்த ஐடியா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, யார் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆக முடியுமோ அந்த ஐடியாவை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டு அசெம்பிள் த ரிசோர்ஸஸ் அண்ட் பர்சனல். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஐடியா நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் எப்படி அக்யூமுலேட் பண்ணலாம், பணம் எப்படி கொண்டு வரலாம், அதுக்கு வேலை செய்கிறதுக்கான லேபர் எப்படி கொண்டு வரலாம், நீங்கள் எப்படி இதை வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலாக எப்படி கொண்டு வரலாம், இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டு அசெம்பிள் ஆல் யுவர் ரிசோர்ஸஸ் அண்ட் பர்சனல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் த சைஸ் ஆஃப் எ யூனிட். ஸோ நீங்கள் பண்ண போகிறீங்க எப்படி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு சப்போஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த டெக்ஸ்டைலே நம்ம வந்து புதுசாக வந்து இந்த ஆக்ரோ டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை வந்து எதாவது இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை டிஃபென்ஸ்க்கான எதாவது டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை நிறைய மாதிரி டெக்ஸ்டைல்ஸு நிறைய இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஒன்று டேப் பண்ணலாம்னு நினைக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்கள் இது பண்ணும்போது இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நீங்கள் வெளியேருந்து வாங்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட சைஸ் ஆஃப் யூனிட் எவ்வளோ இருக்க போகுது, உங்களோட நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு மைக்ரோ ஸ்கேல். நம்ம யாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம்என்சி மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோ யூனிட்ஸ் மாதிரி பண்ண போகிறீங்களா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, உங்களோட டர்ன் ஓவரோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்க போகுது, எவ்வளோ ஃபேக்ட்ரி எக்யூப்மெண்ட் நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்க, இல்லை ரெண்ட் எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் த சைஸ் ஆஃப் த யூனிட் அண்ட் யூ கோயிங் டு டிசைன் த லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் த பிளானிங் லேஅவுட். ஸோ நீங்கள் எங்கே வந்து உங்கள் பிஸ்னஸை செட்டப் பண்ணலாம், எங்கே வந்து நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸாக இருந்தால் நீங்கள் எங்கே அதை வைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு தனி ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருந்தால் எந்த மாதிரி இடத்துல, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்க போகிறீங்க, நல்ல ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் வைக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபுட் செயின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த வில்லேஜ் ரோஸ் மில்க்லாம் சொல்கிறாங்க, அந்த 40 ரூபான்னு சொல்லி அவங்க லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தா எல்லா தெருவுலையும் அவங்க இருக்காங்க, எந்த காலேஜ் கிட்ட பார்த்தாலும் அவங்க இருக்காங்க. அது ஒரு சாதா ப்ராடக்ட் தான், எத்தனையோ வருஷமாக இருக்குது. பட் அவங்க எந்த பாயிண்டில் அவங்க ஹிட் பண்ணாங்க கஸ்டமர்ஸை, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ப்ரைஸிங், அதுக்கப்புறம் அவங்க குவான்டிட்டி. இவ்வளோ பெரிய குவான்டிட்டி கொடுக்குறாங்க வெறும் 40 ரூபாய்க்கும் போது, நம்மளோட இந்த மாதிரி ஒரு ஹியூமிடான ஒரு ஸ்டேட்டில், நம்ம ஒரு ஹியூமிடான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு குவென்ச் தேர் தர்ஸ்ட். நமக்கு 20 ரூபாய்க்கு தண்ணி கிடைக்குது, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் கொடுத்தோன்னா நம்மளால் ஒரு ஃபில்லிங்காக ஒரு ஜூஸ் குடிக்க முடியுது. அதுவும் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்மளை ஃபில்லிங்காக வைக்குது. நம்ம இந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் மாதிரி கூட ஒன்றும் குடிக்கிறது கிடையாது, கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி கேஸ் அந்த மாதிரிலாம் குடிக்காமல் இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக அதை
அதை விட கம்பேரிட்டிவ்லி இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு அவங்க ஹிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான். ஸோ ஆண்டர்ப்ரனர்னா நீங்கள் புதுசாக நத்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு கூட இல்லை, நீங்கள் இருக்கிறதே கொஞ்சம் மாற்றி யோசிச்சியா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எந்த பாயிண்டில் யூ ஹிட் த நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த நர்வை நீங்கள் கரெக்டாக பிஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். அவ்வளோதான் தேவை. ஸோ எந்த மக்களுக்கு எதை வச்சு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள எப்படி நீங்கள் புல் பண்ணணுன்றதே உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு பிராண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அவங்கள பிராண்ட் வச்சு அட்டாக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மக்களுக்கு ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள ப்ரைஸை வச்சு நீங்கள் பிஞ்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மக்களுக்கு குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள நீங்கள் குவாலிட்டி வச்சு பிஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எல்லா மக்களுக்கும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா, ஸோ நீங்கள் எப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே டைமில் கொண்டு வரலாம். நல்ல குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்கள் ஒன்றும் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க 5 ரூபாய்க்கு கொடுங்கலாம் சொல்லலை. அந்த பிராண்டுக்கு அந்த வேல்யூக்கு அந்த மணிக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோதான். அந்த ப்ரைஸ் ஃபார் வேல்யூ ஃபார் மணி இருக்கணும், அவ்வளோதான். அது இருந்தால் போதும், மக்களாக ரெடி டு பை திஸ். ஓகே, அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே வந்து உங்கள் பிஸ்னஸ் செட்டப் பண்ணலாம், எங்கே செட்டப் பண்ணால் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும், இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் உங்களோட லே அவுட்டை நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அ சவுண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் உங்கள் பிளான் மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ அதை ஃபினான்ஷியலாக எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் பண்ண போகிறீங்க, எங்கேருந்துலாம் உங்கள் பணத்தை நீங்கள் சோர்ஸ் பண்ண போகிறீங்க, எங்கேருந்துலாம் நீங்கள் அக்வயர் பண்ண போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் லோன்ஸ் எடுக்க போகிறீங்க, அதை நீங்கள் எப்படியெல்லாம் ரீபே பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து சவுண்டாக நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். யூ ஷுட் ஹாவ் அ பிளான் ஏ அண்ட் அ பிளான் பி. இது சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா how are you going to repay your debts, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். you should not get into a debt trap. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஆவாங்க, பட் டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே அவங்க கிராஷ் ஆகிடுவாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே கேனாட் சஸ்டெயின். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரிலாம் யூ ஷுட் நாட் ஃபால் ஃபார் இட். புரியுதா? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சவுண்டாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண போகிறீங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டு லான்ச் த என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ அப்படி தான் நீங்கள் கடைசியாக இதெல்லாம் பிளான் பண்ணி தான் சரி அந்த பிஸ்னஸ் உள்ளே நீங்கள் இறங்க போகிறீங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் த கம்பெனி அண்ட் ஃபைனலி யூ ஆர் கோயிங் டு ஹார்வெஸ்ட் இட். ஹார்வெஸ்ட்னா உங்களோட ரிசல்ட்டை, உங்களோட ப்ராஃபிட்ஸை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் தாங்க டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் டைப்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னோவேட்டிவ், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த ஓலா, ஊபர் யார் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்விக்கி, சொமேட்டோ, வீட்லேயே வந்து யாராவது ஃபுட் டெலிவர் பண்ணுவோம். நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படி யோசிச்சிருப்போமா? சான்ஸே கிடையாது. கரெக்ட். நைட்டு நடுராத்திரி வெடிகாலியில் எல்லா டைம்லும் நமக்காக வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயங்க. இதெல்லாம் தான் இனோவேஷன் நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த டைமில் நமக்கு வந்து நானோ கார்ஸ் 1 லட்சம் ரூபாயில் யாராவது கார் வாங்க முடியுமான்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? சான்ஸே கிடையாது அப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி அவர் 1 லட்ச ரூபா ஆன் ரோடு வரும்போது அது 1.25 1.20 வந்துடும். பட் ஸ்டில் அந்த ப்ரைஸ் மார்க்கெட், அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன்று லான்ச் பண்ண முடியுமான்றது அவருங்க நம்ம நினச்சி கூட பார்த்ததில்ல, அவர் பண்ணி காமிச்சார். ஸோ அதுதான் அந்த இனோவேட்டிவ்ல இவர் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்கலாம். இமிட்டேட்டிங்னா என்ன, அவங்க இனோவேட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து திருப்பி இவங்க காப்பி அடித்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, பட்டி டிங்கரிங், அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இமிட்டேட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து புதுசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க, பட் ஆல்ரெடி இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஃபைன் பண்ணி அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்களோ அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த தப்பு பண்ணதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க, கொஞ்சம் மாடர்னைஸ்டாக பண்ணுவாங்க, பெட்டர் வெர்ஷனாக. அதுதான் நம்ம இமிட்டேட்டிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரனர். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் என்னென்னலாம் உங்களால் புதுசாக கொண்டு வர முடியும், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு சொல்கிறோம். ட்ரேடிங், இந்த மாதிரி சேல்ஸில் என்னென்னலாம் புதுசாக கொண்டு வர முடியும், இந்த அமேசானாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, நைக்கா, இவங்க எல்லாருமே ட்ரேடிங்கில் வர ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். கரெக்ட். ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக நமக்கு டெலிவர் பண்ணுறாங்க, நமக்கு பிடிக்கலன்னா திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க, திருப்பி வந்து அதை பணமாக கொடுக்குறாங்க, இல்லை வேறு சைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ சாதா வெப்சைட்ஸில் நமக்கு கிடைக்குதா? கிடைக்கலையே. உங்களால் ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கின பொருளை இவ்வளோ அழகான ரிட்டர்ன் பாலிசிஸ் நமக்கு இல்லையே, இவ்வளோ ட்ரஸ்ட்வர்த்தியாக இல்லையே, அவங்களுக்கான இவ்வளோ கஸ்டமர் கேர் இல்லையே. நம்ம இவங்களெல்லாம் கஸ்டமர் கேர்கிட்ட ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக நம்ம திட்டினாலும் அவங்க வந்து பொறுமையாக நமக்கு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணி நமக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்களாம் அப்படி இல்லையே. ஸோ இதுதான் ட்ரேடிங்கில் இவங்களுக்கான புதிய ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே. அண்ட் மேனுஃபேக்சரிங், புதுசாக நமக்கு கொண்டு வராங்க இல்லைங்களா, சிப்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் சிப்ஸாக இருக்கட்டும், இப்போ இந்த லித்தியம் அயன் பேட்ரிஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. we were all importing it from South Korea, Japan, China, இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே அதெல்லாம் இன்வென்ட் பண்ணி நம்மளே அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா இதெல்லாம் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். நம்ம இதெல்லாம் வந்து டேப் பண்ணுறோம்.
இனிமேல் ஃப்யூச்சர் நம்ம ஈவிக்கு தான் போகிறோம். ஸோ ஈவிக்கு பண்ணணும்னா அதுக்கான பேட்டரிஸ் நமக்கு தேவை அப்படின்றத உணர்ந்து ஸோ அதை அவங்க டேப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங். அப்புறம் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நமக்கு தெரியும், சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேபியன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ ஃபேபியன் ஆண்டர்பிரினர்ஸ்னால் என்னென்னா, தே ஹூ டு நாட் ஷோ இனிஷியேட்டிவ் இன் விஷுவலைசிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் நியூ ஐடியாஸ் ஆர் இனோவேஷன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து புதுசாக எதுவுமே பண்ண மாட்டாங்கங்க. ஓகே, ஸோ தே லைக் டு வெயிட் ஃபார் சம் டெவலப்மெண்ட். ஸோ ஃபேபியன் ஆண்டர்பிரினர்ஸ்னால் என்னென்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே டோன்ட் கோ ஃபார் எனிதிங் நியூ. அவங்க இருக்கிறதே தான் இப்போது ஒரு சாதா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதிலே நம்ம இன்னொன்று வேறு எதாவது பண்ணலாம், இல்லை நம்ம அதே மாதிரி பண்ணலாம், இன்னொரு வேறு எதாவது கொஞ்சம் ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். இது புதுசாக நம்ம என்ன பண்ணோம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ், ஒரு ரன்னிங் பிஸ்னஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், ஒரு ஃப்ளோட்டிங் பிஸ்னஸ், அவ்வளோதானே தவிர இது புதுசாக அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவுட் ஆஃப் த நார்மல் அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம ஃபேபியன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹூ ஆர் ட்ரோன் ஆண்டர்பிரினர்ஸ். ட்ரோன் ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம யார் சொல்கிறோம்னா, தே ஆர் தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த எக்ஸிஸ்டிங் மோட் and the speed of business activity, and they should know inclining in gaining market leadership. ஸோ இவங்க என்னன்னா, இவங்களும் அதே மாதிரி தான். ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற மாதிரியே தான் அவங்களும் போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு அதில் அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து அவங்க மேலே போகணும், இன்னும் புதுசாக எதாவது இனோவேட்டிவாக கொண்டு வரணும், இன்னும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதாவது கொண்டு வரணும், அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஓகே, தேர் ஆல் டை ஹார்ட் கன்சர்வேட்டிவ்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸ்னால் என்ன, இருக்கிறது போதும்ப்பா, இப்போதைக்கு நான் மார்க்கெட்டில் இருக்கேன், அண்ட் இப்போ எடுத்துக்க எனக்கு ஒரு சைஸபிள் மார்க்கெட் இருக்குது, எனக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது, எனக்கு அவங்க இருந்தால் போதும், நான் புதுசாக இனோவேஷன்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இவங்களெல்லாம் தான் வந்து நம்ம ட்ரோன் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மிச்சம் இருக்க டைப்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.